Welcome back, another brand new video from இது ஆக்ஷன் மேடம். இது ஆக்ஷன் ஆக்ஷன் ஏடா பச்சை போய் பேசுற. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றின வீடியோனா சிஎஸ்கே ஆர்சிபியோட டாக்ஸிக் ஃபேன் பேஸை தான் பற்றி பேசுகிறோம். சரி பரவாயில்ல ப்ரோ, என்ன ப்ரோ ஆர்சிபி சொல்லிட்டு போறீங்க? வா ப்ரோ வந்து சொல்லிட்டு போ ப்ரோ. ஆர்சிபி கப் அடிக்கும். இந்தியா மேட்ச்னு வந்தா விராட் கோலி கிட்ட தான் வரணும். இந்தியா மேட்ச்ல இருந்தா விராட் கோலி கிட்ட தான் வருவேன். ஓகே, நான் விராட் கோலி தப்பாலாம் சொல்லியே, நான் வந்து நீங்க சொன்னீங்க அதனால சொன்னேன். ஓகேவா? நோ ஃபைட் சாரி. உண்மையாவே அவங்க லூசு புண்டை தான் போல. மே 18 வந்து விளாண்டுச்சு சிஎஸ்கேவும் ஆர்சிபியும். அந்த மேட்ச்சில் நிறைய கான்ட்ரவர்சி, அக்ரெஷன், நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. சொல்லப்போனால் கோலி வந்துட்டு அக்ரெஷன் ஆனாங்கன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கதர்னாங்க. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு தோனி கடைசியில் கை கொடுக்கல, கை கொடுக்காம எதுக்கு போனாரு அப்படின்னு ஒரு சைடு கதறாங்க. இது ரெண்டுத்துலேயும் யார் ரொம்ப டாக்ஸிக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் டாக்ஸிக்கா இல்லை ஆர்சிபி ஃபேன்ஸ் டாக்ஸிக்கான்னு பார்க்க போகிறோம். அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போது சிஎஸ்கே பிளேயர்ஸ், இப்போது எக்ஸாம்பிள் துஷார் தேஷ்பாண்டே வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸோட ஆடும்போது வந்துட்டு நல்லா சரியாக பவுலிங் போடல. அதுக்கு என்னென்னமோ அவங்க கான்ட்ரவர்சியில் இருத்தி விட்டாங்க. இவன் எதுக்கு பவுலிங் போடுறான், இவனை வேணாம் 10 ரன் வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா போட்டவனே துஷார் தேஷ்பாண்டே தான் சூப்பரு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் சர்துல் தாக்கூர் ராவடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிவம் தூபே கடைசி மேட்ச்சு ரன் அவுட் எடுத்து கொடுத்துட்டான், அவனால தான் ஜெயிக்க முடியல அப்படின்னு அவனை டார்ச்சர் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்ல வரோன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்கரேஜும் பண்ணுறாங்க. ஆனால் டிஸ்கரேஜ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு மேட்ச் தோத்துட்டா அதை வந்துட்டு சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போக மாட்டேங்கிறாங்க. அவனை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணி எப்படியாவது கான்ட்ரவர்சியில் இழுத்து விடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த பிளே ஆஃபில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து விராட் கோலி வந்துட்டு அந்த மேட்ச்சில் மே 18 நடந்த மேட்ச்சில் அக்ரெஷனாக தான் விளாண்டுட்டு இருந்தார். சேட்னர் கிட்ட வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜடேஜா பவுலிங் போடும்போது 6 அடிச்சுட்டு கமான்னு கத்துறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அக்ரெஷனாக தான் விளாண்டுட்டு இருந்தாங்க விராட் கோலி. ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஃபேன் பேஸ் தரமாக சிஎஸ்கே சொல்கிறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம், ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பக்கம். இப்போ கண்டினியூஸாக ஒரு 6 லாஸ் வந்துட்டு ஆர்சிபி பார்த்துருச்சு. அப்போ என்னென்ன பேசுனாங்கன்னு நோட் பண்ணிக்கிட்டே வராங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். பொம்பளை கப்புங்கிறாங்க, விராட் கோலி என்னடா ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறான், நீங்கள் செஞ்சுரி அடித்தாலும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. நிறைய கான்ட்ரவர்சியை ஆர்சிபி மேலே என்னென்னமோ பேசிக்கிட்டாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் அந்த நிலைமையில் இருந்தால் எதுவுமே பண்ணல. அவங்க பாட்டுக்கு தோத்துட்டா நம்ம அடுத்த மேட்ச் பார்த்துக்கலான்னு டீம் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. கரெக்டாக பிளே ஆஃப் அன்னைக்கு வந்துச்சு. கரெக்டாக ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச், பர்ஃபெக்டான மேட்ச்சு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க காலையிலேயே சாயந்தரமோ என்னமோ சிஎஸ்கே வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸை புள்ளி பண்ணியிருக்காங்க. அதாவது பொம்பளை கப்புங்கிறதா இருக்கட்டும், ஆர்சிபி அது இன்னொன்று சொல்லுவாங்க, ஆர்சிபி கப்பு லாலிபாப்பு அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், ஆர்சிபி பேன்கேல் அவடே அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி வந்துட்டு அவங்க பண்ணதுனால இந்த மேட்ச் வின் பண்ணால் ஆர்சிபி கிட்ட சிஎஸ்கே செத்தான். அதுதான் ஃபுல் மேட்ரு. ஆர்சிபி கிட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாட்டானுங்கன்னா வச்சு செஞ்சுருவானுங்க. அதுவும் அவனுங்க பெங்களூர்லேயே இருந்துக்கிட்டு சிஎஸ்கே ஜெர்சி போட்டவங்களாம் விடவே இல்லை. அது நான் வந்துட்டு தப்பாக தான் நான் கருதுகிறேன். நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. தோனி விராட் கோலி இப்போ தோனி கிட்ட இருக்கிற வந்துட்டு குட் குவாலிட்டி வந்துட்டு அவர் வந்துட்டு கோவமே படமாட்டாருன்னு கேட்டாராம். அது தப்பு. அவர் கோவம் படுவார். அதாவது அந்த ஒரு பஞ்சாபுக்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கிற மேட்ச்சில் வந்துட்டு ஹெல்மெட்லாம் அடிப்பார். அதெல்லாம் ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருக்கும். அப்போவே நான்லாம் ரசித்தேன். நீங்கள் எதனால் இப்போ கோவப்படுறீங்கன்னா, பஞ்சாபில் அப்படி தோனி பண்ணாரா? அதுவும் இந்தியன் டீம் தானே, அதுவும் இந்தியன் ஆடியன்ஸ் தானே. இப்போ அக்ரெஷன் வந்துட்டு கோலி சிஎஸ்கே மேலே பண்ணதுனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம டீம் இந்தியாவிலேயே பண்ணுறாரு, இவர் எதுக்கு, இவரெல்லாம் தகுதியே இல்லை, ஒரு இந்தியன் பிளேயராகவே தகுதி இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு இதுக்கிட்டே வரேன். இப்போது ஒரு இந்தியன் பிளேயரை நீங்கள் ட்ரோல் பண்ணலாமா?
நம்ம நாட்டுக்கு விளாட்றாரு, நம்ம எல்லாம் பண்ணுறோம், அவரை ட்ரோல் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு பேட் கமெண்ட்ஸை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் இங்கே இருக்க இந்தியன் டீம் பிளேயரை நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க. அது யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா, அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. இன்னைக்கு வந்துட்டு ஆர்சிபி மேட்ச். என் ப்ரெடிக்ஷன் படி இன்னைக்கு வந்துட்டு ஆர்ஆர் தோத்துரும், கண்டிப்பாக தோத்துரும். ஆர்சிபி வின் பண்ணிடும். இதுக்கு பேர் ஜோக்கா? ஃபைனல்ஸு ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடக்கும். அதில் கேகேஆர் வின் பண்ண ஒரு 60-70% சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆர்சிபி பிளே ஆஃப் போயிட்டு தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கூட இல்லைன்னா கேகேஆர் கூட தோத்துரும். உண்மைமா சத்தியமா? ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணிடும். மார்க் மை வேர்ட்ஸ். அட பொம்மால